ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. வெண்டைக்காய் தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. வெண்டைக்காய் தோசை செய்ய தேவையான பொருள்லாம் பார்க்கலாம். இட்லி அரிசி 2 கப் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/4 கப்பு உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப்பு வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இட்லி அரிசி உளுத்தம்பருப்பு 2ஐயும் ஒன்றாவே ஊற வச்சிடலாம். இட்லி அரிசி 2 கப்பு எடுத்துக்கலாம். இது கூடயே உளுத்தம்பருப்பு சேர்த்திக்கலாம். ஒரு கப்பு அரிசிக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சரியாக இருக்கும். இப்போ 2 கப்பு அரிசியை எடுத்துருக்கறனால கிட்டத்தட்ட 1/4 கப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். வெந்தயம் இது மூணையும் ஒன்றாவே கழுவி ஊற வச்சுக்கலாம். அரிசி உளுத்தம்பருப்பு வெந்தயம் மூணையும் நல்லா கழுவிட்டு இப்போ ஊற வச்சுருக்கேங்க. இது ஒரு 2 மணி நேரம் டெஃபினட்டாக ஊறணும். ஊறினதுக்கப்புறம் எப்பவும் போல் தோசை மாவு அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம். இந்த வெண்டைக்காவை மிக்சியில் ஒரு ரன் விட்டு எடுத்துகிட்டு அப்புறம் இது கூட அரைச்சி சேர்த்துக்கலாங்க. இந்த தோசைக்கு நல்லா புளிக்கணும், அதனால் அரைச்சி நல்லா புளிக்க வச்சு தான் ஊற்றணும். இப்போ 2 மணி நேரம் கழித்து பார்க்கலாங்க. நம்ம ஊற வச்சுருந்தா அரிசி உளுத்தம்பருப்பு வெந்தயம் நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. வெண்டைக்காய் தோசைக்கு நம்ம வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம். 1 டம்ளர் அரிசிக்கு நீங்கள் 1/2 டம்ளர் வெண்டைக்காய் கூட சேர்க்கலாம். இப்படி வெண்டைக்காய் சேர்க்கும்போது இப்போ நான் காய் ஃபுல்லாக சேர்த்துருக்கேன். நீங்கள் அந்த தலைப்பகுதி கடைசி நுனிப்பகுதி கூட வேஸ்ட் பண்ண வேணாம், அதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ நான் 2 கப்பு அரிசிக்கு இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் 1 கப்பு அரிசிக்கு 1/2 கப்பு வரைக்கும் சேர்த்திக்கலாம், நம்ம விருப்பம்தான். அதுக்கப்புறம் இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பை சேர்த்தி இப்போ நம்ம அரைக்க போகிறோம். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். பாருங்கள், நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெண்டைக்காயை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். அப்புறம் உப்பு. இப்போ இதை அரைச்சிட்டு காமிக்கிறேங்க. தேவைப்பட்ட தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், வெண்டைக்காய் நல்லா அரைச்சாச்சு. இப்போ அதை நம்ம அரிசி அரைச்சி வச்சுருக்கோம், அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், அரிசி அரைச்சி ரெடியாக இருக்குது. அது கூட இப்போ இந்த நம்ம வெண்டைக்காவையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாங்க. வலுவலுன்னு இருக்கும், ஆனால் உளுத்தம்பருப்பு சேர்த்த மாதிரி இருக்குங்க. இந்த அளவுக்கு சேர்த்தா நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு காமிக்கிறேங்க. வெண்டைக்காய் தோசை மாவு அரைச்சி வச்சாச்சுங்க. இப்போ இது நல்லா புளிக்கட்டுங்க. புளிச்சாதான் தோசை டேஸ்ட்டாக இருக்கும். புளிச்சதுக்கப்புறம் பார்க்கலாங்க. வெண்டைக்காய் தோசை மாவு சூப்பராக புளிச்சு வந்திருக்கு. பாருங்கள், எவ்வளோ அருமையாக வந்திருக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தண்ணி தேவைப்பட்டால் ஊற்றிக்கோங்க. ரெகுலராக நம்ம உளுந்து மாவு தோசை ஊற்றுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் ஊற்ற போகிறோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தோசை ஊற்றிக்கலாங்க. ஆளி விதையை இரவுலேயே நைட்டாக ஊற வச்சுடுங்க. இதை காலையில் எந்திரிச்ச உடனே இது நம்ம ஒரு சுண்டல் மாதிரி தாளித்து சாப்பிட்டோம்னா நம்ம இதயத்துக்கு மூளைக்கு நிறைய சக்தி கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கேன்சர் நம்மளை பாதுகாத்துக்கலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தோசைக்கல் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். திக்காக தின்னா நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கலாங்க. இப்போ ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடலாங்க. தோசை வெந்துடுச்சுங்க, திருப்பி போடலாம். இன்னும் நீங்கள் நேரம் விட்டு 1 சைடாக கூட எடுத்துக்கலாம். நான் இப்போ திருப்பி போடுறேங்க. பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. வெண்டைக்காய் தோசைன்னு நம்ம சொன்னால் தான் தெரியும், அந்தளவுக்கு இருக்குது. நான் கருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்ததுனால கொஞ்சம் கலர் டல்லாக இருக்குது. நீங்கள் வெள்ளை உளுத்தம்பருப்பு சேர்த்திங்கன்னா ரெகுலர் உளுந்து மாவு தோசை மாதிரி தான் இருக்கும். கீழே 1 நிமிஷம் வேகட்டுங்க. தோசை கீழ் சைடும் வெந்துடுச்சுங்க. இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. பாருங்கள், சூப்பராக வந்துருக்கு நம்மளோட வெண்டைக்காய் தோசை. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. ஒரு சட்னி செஞ்சுக்கலாங்க. பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். உப்பு, தேங்காய், இஞ்சி, புளி, கறிவேப்பிலை இந்தளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். காஞ்ச மிளகாய் 2 எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையெல்லாம் தண்ணி ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாங்க. சட்னி அரைச்சாச்சுங்க. இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். புறவள்ளி இலை, துளசி இலை, சின்ன வெங்காயம், உப்பு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா இடித்து சாறு எடுத்து வச்சுக்கோங்க.
இதோட சிறிதளவு மிளகுத்தூள், எலுமிச்சை சாறு இதை கலந்து குடிச்சிட்டு வந்தோம்னா சளி உடனடியாக வெளியேறது மட்டும் இல்லாமல் இருமல் கூட குறைஞ்சிடுங்க. எப்பேற்பட்ட இருமலாக இருந்தாலும் சரி, சளியாக இருந்தாலும் சரி, இதில் எதாக இருந்தாலும் நமக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வெண்டைக்காய் தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம பிளேட்டுக்கு மாற்றிட்டோம். பாருங்கள், ரோஸ்ட்டாக எடுத்திருக்கேன், சாஃப்டாக எடுத்திருக்கேன். நமக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கலாங்க. இப்போ இதுக்கு ஒரு சட்னி வச்சுக்கலாங்க. இந்த சட்னி தான் வச்சு சாப்பிட்ணுமா அப்படின்னு அப்படியெல்லாம் இல்லைங்க. உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வெண்டைக்காய் சேர்த்ததுனால ஏதோ உளுத்தம்பருப்பு ஜாஸ்தியாக சேர்த்த மாதிரி ரொம்ப அப்படி வழுவழுன்னு இருக்கும் மாவு. புதுசாக யாராவது பார்க்குறவங்க நிறைய உளுந்து சேர்த்து அரைச்சிட்டியா, அளவு தெரியாமல் போட்டுட்டியா அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு நிறைய உளுந்து சேர்த்த மாதிரி புதுன்னு இருக்குங்க. வெண்டைக்காய்னால தான் அவ்வளோ வலுவழுப்பாக இருக்கிறதுனால அப்படி இருக்குது. 1 டம்ளர் அரிசிக்கு, அதாவது 1 கப் அரிசிக்கு நீங்கள் 1/2 கப்பு வரைக்கும் வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். அதோட தலைப்பகுதியும் நுனி பகுதியும் சேர்த்து நீங்கள் அரைச்சி தோசையில் சேர்த்துக்கலாங்க. கருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்ததுனால என்னோடய தோசை கலர் இப்படி இருக்குது. நீங்கள் ஒயிட்டு சேர்த்துக்கோங்க, இன்னும் பளிச்சுன்னு இருக்கும். சத்தான சுவையான வெண்டைக்காய் தோசை. வெண்டைக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த தோசையை விரும்பி சாப்பிடுவாங்க. ரோஸ்ட்டாக சாஃப்டாக நமக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.